நம்பிக்கை டிவி நேயர்களுக்கு வணக்கம். வீடும் உறும் நிகழ்ச்சியில் உங்களை பார்ப்பதில் சந்தோஷம். கடந்த சில வாரங்களாகவே குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள அந்த உணர்வு பூர்வமான தேவைகள், எமோஷனல் நீட்ஸ் அது குறித்து நிறைய காரியங்களை கற்றுக்கொண்டிருக்கிறோம். நீங்க நிறைய பேருடைய ஃபீட்பேக்ஸ் நீங்க குடுக்குறீங்க. நிறைய ஊர்கள்ல இருந்து உங்களுடைய கேள்விகள் எங்களுக்கு அனுப்பி குடுக்குறீங்க. அதனுடைய பதில்களையும் ஒவ்வொரு எபிசோட்லயும் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்க ஃபீட்பேக்ஸ்க்காக உங்களுக்கு தேங்க் யூ. தொடர்ந்து நீங்க கேட்கிற பல கேள்விகள்ல ஒரு முக்கியமான கேள்வி பாஸ்டர் இன்னைக்கு நம்ம கேட்க போறோம். பாஸ்டர் கடந்த வாரத்துல வந்த ஒரு முக்கியமான கேள்வி என்னன்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் ஆஸ்பெக்ட்ட பத்தி நீங்க பேசுனீங்க. அது எங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமா இருந்துச்சுன்னு சொன்னாங்க. இல்ல குடும்பத்துல இந்த பிரேயர் லைஃப், ஸ்பிரிச்சுவல் லைஃப் அதுல கணவன் மனைவிக்கு இடையில் நம்ம அத எப்படி டெவலப் பண்றது? ஏன்னா தனித்தனியா நெறைய பேரு ஸ்பிரிச்சுவலா இருக்கிறாங்கன்னு சொல்றாங்க. அவங்க கேட்கறது 2 பேரும் சேர்ந்து அந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய, அந்த பிரேயர் லைஃப ம். நாங்க குடும்பத்தில எப்படி டெவலப் பண்றது? அதுக்கு ஏதாவது உங்களுடைய டிப்ஸ் குடுங்கன்னு சொல்லி ஒரு கேள்வி கேட்டிருக்கிறாங்க ஓகே. ஃபர்ஸ்ட்டு. நேயர்கள் இத ரொம்ப பிரியமா பார்க்குறாங்கங்கிறது மட்டும் நமக்கு நல்லா தெரியுது. ம்ஹ்ம். ஏன்னா, ஒவ்வொரு எபிசோடு முடியும் போதும், சில நேரத்தில எபிசோட் நடந்துட்டு இருக்கும்போதே ஃபோன் கால் வருது. ம்ஹ்ம். இந்த விஷயத்த பேசுனீங்க. எங்க மனதில வச்சு நாங்க ரொம்ப நாளா இத பத்தி யோசிச்சு குழம்பிட்டு இருந்தோம். சரியான ஒரு பதில் கிடைச்சது அப்படின்னு சொல்லிட்டு. அதுலயும் குறிப்பா பார்க்கணும் அப்படின்னா, இந்த ஸ்பிரிச்சுவல் நீட்ஸ பத்தி நம்ம ஒரு வாரம் பேசுறோம். அதாவது உணர்வின் தேவைகளை புரிந்து கொள்ளணும். ம். ஆத்தும தேவையை புரிந்து கொள்ளணும்னு சொல்லும்போது கேட்டகரைஸ் பண்ணோம். சரீர தேவை என்ன? உணர்வின் தேவை என்ன? ஆவிக்குரிய தேவை என்ன? இந்த ஸ்பிரிச்சுவல் நீட் என்னங்கிறத பத்தி பேசினோம். ஸோ, அப்போ ஒரு ஃபோன் கால் எப்படி வந்தது அப்படின்னா, இந்த ஆவிக்குரிய தேவைய பற்றி இன்னும் நீங்க அதிகமா பேசினா நல்லா இருக்கும் ம். அப்படின்னு எஸ். சொல்லிட்டு. ஸோ, நேயர்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம், கண்டிப்பா ஆவிக்குரிய தேவைகளை பற்றி பேசுவோம். இப்ப நம்ம பேசுறது எல்லாமே ஒரு குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கான அடிப்படையான விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கிறோம். இட்ஸ் லைக் அ ஃபவுண்டேஷன். ம். இப்பதான் ம். அஸ்திபாரம் போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எழும்பும்போது கண்டிப்பா ஆவிக்குரிய தேவைகளை பற்றி நம்ம எதிர்காலத்துல கண்டிப்பா பேசுவோம். ஓகே. குறிப்பா இப்போ நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்க இல்லையா? அந்த குடும்பமா அந்த ஜெபத்தில எப்படி குடும்பமா வளர்றது? ஜெபத்தில எப்படி டெவலப் ஆகுறதுங்கிறதுக்கு, அதுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் மட்டும் சொல்லிர்றேன். ஓகே. வழக்கமா எங்க சர்ச்ல சொல்ற ஒரு டிப்ஸ். என்னன்னா, காலையில எழுந்த உடனே கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகளின் நிலைமையில யாரா இருந்தாலும் சரி, காலையில எழுந்த உடனே ஒரு 5 மினிட்ஸ், எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம், அங்க படுக்கையிலே உட்கார்ந்தோ, முழங்கால் படியிட்டோ, எழுந்த அடுத்த செகண்ட் பொதுவா நமக்கு இப்ப எப்படி பழக்கம் இருக்குன்னா, எழுந்து படுத்துக்கிட்டே வந்து மொபைல் எடுத்து வாட்ஸ்அப்பு எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் எந்திரிக்கவே செய்றோம். அந்த பழக்கத்த கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டு, எழுந்த உடனே ஒரு 5 நிமிஷம் கண்ண மூடி உட்கார்ந்து கண்ண மூடி, ஆண்டவரே நீர் எனக்கு குடுத்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம். நீர் எனக்கு குடுத்த என் மனைவிக்காக, என் கணவனுக்காக, என் பெற்றோருக்காக, என் பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லி, ஓகே. அவங்க ஃபேமிலில இருக்கிற அந்த குளோஸ்டு ஃபேமிலி இருக்கவங்களுடைய பேரச் சொல்லி ஒரு 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்ணலாம். அவங்களுக்காக. இது 5 நிமிஷம் தன்னுடைய குடும்பத்துக்காக. ஓகே. அவங்களுக்காக நான் யாருக்காக இல்ல. ம். 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 நம்முடைய குடும்பத்தில இருக்கிற, என்னுடைய குடும்பத்தில இருக்கிற என் ஓகே. மனைவி, என் கணவன், என் பெற்றோர், என் பிள்ளைகள் என் நிலைமையில் யாரா இருந்தாலும் நம்ம ஒரு 5 நிமிஷம் உங்க ஃபேமிலிக்காக ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ம். பெயர சொல்லி. இது ஒரு 5 நிமிஷங்கிறது ரொம்ப ஈஸியா போயிடும். அடுத்து மதியம் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு 11 ஒரு டீ பிரேக்கா இருக்கலாம். அல்லது பிஃபோர் த லஞ்சா இருக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் டைம் எடுத்துட்டு ஏன்னா, குடும்பம் என்பது நான் ஒரு ரீசென்ட்டா ஒரு புத்தகத்தில வாசிக்கும்போது ரொம்ப அழகா இருந்தது. இந்த "ஃபேமிலி இஸ் த காட்ஸ் ஸ்கூல் ஆஃப் லவ் அண்ட் கேரக்டர்" அப்படின்னு ஒரு ம். ஸ்டேட்மெண்ட். ஓகே. குடும்பம் என்பது அன்பையும், குணாதிசயத்தையும் கற்றுக்கொள்வதற்காக தேவன் அமைத்த ஒரு பள்ளிக்கூடம் ம். அப்படிங்கிறார். ஓகே. அப்போ அந்த பிஃபோர் லஞ்ச் ஒரு 5 நிமிஷம் என்ன செய்யலான்னா, "ஆண்டவரே, என் குடும்பத்தில் நான் என்ன கற்றுக்கொள்ள வேண்டுமோ, அதை சரியாக கற்றுக்கொள்ள எனக்கு கிருபை தாரும். என்னுடைய குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த கிருபை தாரும்." அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு 5 நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். என்னெல்லாம் கற்றுக்கொள்கிறோம்? அன்பை கற்றுக்கொள்கிறோம். அந்த அன்ப பிராக்டிஸ் பண்ற ஃபர்ஸ்ட் பிளேஸ் எதுவா இருக்கணும்னா, குடும்பமா ஃபேமிலி தான் தான். இருக்கணும். மன்னிப்பை கற்றுக்கொள்கிறோம். மன்னிக்க பிராக்டிஸ் பண்ற இடம் ஃபேமிலி குடும்பத்தை தான். விட வேறு இன்னொரு இடம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. குடும்பத்தில கற்றுக்கொள்கிறோம். ஸோ, அதேபோல கொடுத்தல், கிவிங்கா இருக்கட்டும், ஷேரிங்கா இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி பகிர்ந்தளித்தல் ம். எதுவாக இருந்தாலும், எல்லா குணாதிசயத்தையும் கற்றுக்கொள்ளுகிற இடமும், அதை உடனே நம்முடைய குடும்பத்தில இம்ப்ளிமெண்ட் பண்ணுவதற்கு, நடைமுறைப்படுத்துவதற்கான ஒரு நல்ல இடம் குடும்பம் தான். ஓகே. அதனால ஆண்டவரே நான் என்னென்ன கேரக்டர்லாம் கற்றுக்கொள்கிறேனோ, அதை எல்லாம் என்னுடைய குடும்பத்தில நான் பிராக்டிஸ் பண்ணணும். எனக்கு கற்றுத்தாங்க, பிராக்டிஸ் பண்ண உதவி செய்யுங்கன்னு சொல்லி ஒரு 5 நிமிஷம். ஓகே. இது ரொம்ப எஃபெக்டிவான பிரேயர்.
மீனிங்ஃபுல்லான அர்த்தமுள்ள ஒரு ஜெபமா இருக்கும். ஓகே. அடுத்து நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி, நைட் படுக்கிறதுக்கு ஒரு 5 அதாவது பிஃபோர் த பெட் 5 மினிட்ஸ் அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, இந்த நாள் முழுவதும் ஆண்டவரே என்னை நடத்தி வந்தீர் உமக்கு நன்றி அப்படின்னு நம்ம சொல்றது எந்த அளவுக்கு உண்டோ, அதே போல லாஸ்ட் 5 மினிட்ஸ் ஆண்டவரே என் குடும்பத்தை ஆசீர்வதியும். ஏன்னா பிளெஸிங்ஸ். ஆமா. ஆண்டவர் குடும்பத்த ஆசீர்வதித்திருக்க குடும்பத்தை உருவாக்கினதுக்கு காரணமே க்ரோ அண்ட் மல்டிப்ளை தான். ம். நீங்கள் நீங்க பலுகி, பலுகி பெருகி பெருகுங்கள். பூமியை நிரப்புங்கள். நெறைய பேர் வந்து அந்த குழந்தை பெறுவதை மட்டுமே ஸ்டக் ஆயிடுறாங்க. அது மட்டும் இல்ல. பலுகி பெருகுதல் என்று சொன்னால், தேவன் ஆபிரகாம் குடும்பத்த அழைக்கிறாரு. உன்னை ஆசீர்வதிப்பேன். உன் மூலமாக பூமியில் உள்ள சந்ததிகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும்னா, ம். ஆபிரகாமுடைய குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம், இது பெருகி பூமியில இருக்க சந்ததிகள் எல்லாருக்கும் ஆசீர்வாதமா ஓகே. மாறணும். அதுபோல தான் நம்முடைய குடும்பத்தையும். நம்முடைய குடும்பத்தில ஒரு நன்மை, ஒரு ஆசீர்வாதம் தராருன்னா, இந்த பூமி முழுவதும் அது பரவ வேண்டும். சரியா? ம். இதுதான் தேவனுடைய நோக்கம். ஸோ ஓகே. கடைசி 5 நிமிஷம் ஆண்டவர் நைட் படுக்க போறதுக்கு முன்னாடி, என்னை, என் குடும்பத்தை ஆசீர்வதியும் என்று உங்களுடைய சொந்த குடும்ப ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுங்க. ஓகே. ஓகே. இது ரொம்ப நல்லா இருக்கும். காலைல 5 நிமிஷம் ஸ்தோத்திரம் பண்றோம். ம். மதியம் 5 நிமிஷம் வந்து கேரக்டருக்காக என்னுடைய குடும்பத்தில் நான் எதை கற்றுக்கொள்வதற்காக. கற்றுக்கொள்ள வேண்டும், எதை நான் நடைமுறைப்படுத்த வேண்டும், அதுக்காக ஜெபம். 3வது என் குடும்பத்தை ஆசீர்வதியும். இத குடும்பத்தில இருக்கிற ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா 5, 5 நிமிஷம் நான் நினைக்கிறேன் ஒரு 15 நாள் கன்டினியூஸா பண்ணாலே, ஆட்டோமேட்டிக்கா அந்த குடும்பத்தில ஏற்படுகிற மாற்றங்கள் தெரியுமா? அப்ப ஆட்டோமேட்டிக்கா என்ன நடக்கும்? நைட்டு படுக்க போகும்போது வாய்ப்பு இருந்தா குடும்பமா சேர்ந்து உட்கார்ந்து, எங்க குடும்பத்தை ஆசீர்வதியுங்கிற ஜெபம் ஆட்டோமேட்டிக்கா அவங்களுடைய குடும்பத்த தொடங்க ஆரம்பிக்கும். ம். இது குடும்பத்தில் ஆவிக்குரிய விதத்தில் வளர்வதற்கான, ஜெபத்தில் வளர்வதற்கான ஒரு மிக முக்கியமான ஒரு கருத்து. ஓகே. நம்ம பேசுவோம். இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல கண்டிப்பா. நெறைய கண்டிப்பா. பேச வேண்டியது இருக்கு. குடும்பம் என்பது ஒரு கடல். அதை ம். பற்றி பேச வேண்டிய விஷயங்கள் ஏராளம் இருக்கு. நிச்சயமா பேசுவோம் நம்ம. கண்டிப்பா. கண்டிப்பா. ரொம்ப ஷார்ட்டா, ரொம்ப சிம்பிளா எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில இருந்துச்சு. பார்த்துக் கொண்டிருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இது ரொம்ப பிரயோஜனமா இருக்கும். மறந்துடாதீங்க 3 பிரேயர் பாஸ்டர் சொல்லியிருக்கிறாங்க. 1 மார்னிங் தேங்க் பண்ணணும். மதியம் கற்றுக்கொள்ள வேண்டியதை கற்றுக்கொள்வதற்கான ஜெபம். இரவு குடும்ப ஆசீர்வாதத்திற்கான ஜெபம். இந்த 3 ஜெபத்த தொடர்ந்து இன்னும் ஒரு 21 நாட்கள் அத நீங்க பிராக்டிஸ் பண்ணுங்க. உங்க குடும்பத்துக்கு அது ரொம்ப பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். பாஸ்டர் அடுத்து ஒரு முக்கியமான கேள்வி, ம். ஒரு நேயர் கேட்ட கேள்வி. அ திருமணம் ஆகுற வரைக்கு ஒரு அம்மா தான் தன்னுடைய மகன எல்லா காரியங்களையும் பார்த்துக் கொள்ளுகிறார்கள். சாப்பாடுல இருந்து, கவனிக்கல இருந்து, கேர் பண்றது எல்லாமே அம்மா பார்த்துக்கிறாங்க. திருமணத்துக்கு பின்பு வரும்பொழுது, மனைவி என்கிற ஒரு புது உறவு உள்ள வருகிறது. அது வீட்லயும் அந்த புது உறவு வரும்பொழுது எல்லா காரியங்களும் பகிர்ந்தளிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அதுல முக்கியமா பிரச்சனை வரக்கூடிய இடம் என்னன்னா, கிச்சன். வீட்ல உள்ள கிச்சன். மருமகள் வந்த பின்பு அந்த கிச்சன்ல யாரு யாரு சமைக்கிறது? அந்த போராட்டம் வந்து எல்லா குடும்பங்கள்லயும் இருக்கக்கூடிய ஒரு பொதுவான ஒரு பிரச்சனை. இந்த க மனைவிக்கும், அம்மாவுக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த கிச்சன் பிரச்சனைகள், இதில யார் சமைக்கிறது? யார் அங்க ஆளுகை செய்றதுங்கிற ஒரு ம். கேள்வி ம். இருக்குது. இத நான் எப்படி பாஸ்டர் நம்ம டீல் பண்றது? இதுக்கு ஏதாவது ஓகே. இது உங்களுக்கு சரியான கேள்வி. ஆனா இந்த கேள்வி இன்னைக்கு இருக்கிற 2K கிட்ஸ் கல்யாணம் பண்றாங்கல்ல, அவங்களுக்கு இது பொருந்துமான்னு தெரியல. ஏன்னா இப்ப இருக்கிற ஜெனரேஷன் வந்து கிச்சன் இல்லாத வீடு இருந்தா நல்லா இருக்கும்னு நெனைக்கிறாங்க. அங்க எதுக்கு கிச்சனுக்கான சண்டை ஸ்விக்கி, இங்க நடக்க சொமேட்டோலயே போகுது. முடிச்சிடுறாங்க. அதிலயே முடிச்சிடுறாங்க. இப்ப இருக்கிறவங்க பெரும்பாலும் அப்படி விரும்புறது இல்ல. ஐ மீன் ம். 2Ks இப்ப இருக்க ஜெனரேஷன்ஸ். ம். ஆனா இன்றைக்கு ஒரு நடுத்தர வயதில் ம். இருக்கக்கூடிய ம். அல்லது 40களை தாண்டுகிற இவங்க எல்லாருடைய வீட்லயுமே இந்த கிச்சன் ப்ராப்ளம் வந்து ஒரு பெரிய ப்ராப்ளம். ம். ஒரு பக்கம் யோசித்து பாருங்களேன், நம்முடைய பாட்டி, இப்ப என்னுடைய பாட்டின்னு சொல்லும்போது நான் நினைக்கிறேன் அவங்க ஒரு 1920s ஆர் 30ஸ்ல பிறந்தவங்களா இருப்பாங்க. அடுத்து எங்க அம்மானா நான் எங்க அம்மாவ மட்டும் சொல்லல. அந்த கேட்டகரி. அம்மா ஓகே. வந்து 50ஸ்ல பிறந்தவங்க. ஸோ அதுக்கப்புறம் என்னுடைய மனைவி அப்படின்னு சொல்லும்போது இவங்க 70s, 80ஸ்ல பிறந்த குரூப். அப்போ பாருங்க 20, 30ஸ்ல பிறந்த ஒரு குரூப்பு. 50, 50ஸ். 60ல பிறந்த குரூப்பு. அடுத்து 70s, 80ல பிறந்தவங்க 3 குரூப். இப்போ பாட்டி வந்து எப்பயுமே கிச்சனை ஆளுகை செய்கிற ஒரு மகாராணியா வாழ்ந்திருக்கிறாங்க. ம். அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னா, அவங்களுக்கு 10 பிள்ளைங்க, 8 பிள்ளைங்க இருந்தாலும், ஒருவேளை 5 மருமகளே வீட்டுக்கு வந்தாலும், அந்த வீட்டுடைய கிச்சனுடைய அதிகாரம் யார்ட்ட இருக்குன்னா, பாட்டிட்ட தான் இருக்கும். ம். என்ன சமைக்கணும்? என்ன ம்ஹ்ம். பண்ணணும்? எந்த பாத்திரம் எங்க இருக்கணும்? முதற்கொண்டு அவங்கட்ட தான் இருக்கும். இதையே பார்த்து பழகுன இந்த 50, 60களில் பிறந்தவர்கள், அவங்களுமே கிட்டத்தட்ட அதே ஆட்டிட்யூட்ல வந்து, ம். அவங்களும் கிச்சன் என்னுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். இப்ப எங்க பிரச்சனை வருதுன்னா, இந்த 70s, 80ல பிறங்கும்போது தான் அந்த டிரான்சிஷன் வருது. இவங்கெல்லாம் வீட்லயே வேலை பார்த்தவங்க.
வெளியில வேலைக்கு பெரும்பாலும் போகாதவங்க. ம். இந்த 70ஸ் 80ஸ்ல பிறந்தவங்க தான் அந்த ஜெனரேஷன் தான் மொத வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ம். ஸோ வேலைக்கு போக ஆரம்பிக்கும்போது ஆப்வியஸா இவங்களுடைய தாட்ஸ் எல்லாம் அவங்க மைண்ட்ல இருக்குது. கிச்சன்ல அதிகாரம் செலுத்தினா தான் முழு குடும்பமும் என்னுடைய கட்டுப்பாட்டுக்குள் இருக்கும். ம். ம். அப்படிங்கிற எழுதப்படாத ஒரு விஷயம் வந்து அவங்களுடைய மனதிலே ஆழமாய் பதிந்து, இப்ப இவங்க வேலைக்கும் போகணும், கிச்சனையும் விட மாட்டாங்க. ம். ஏன்னா, இதுல ஒரு விஷயத்த நம்ம யோசிக்கணும். இந்த கிச்சன விடாம இருக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, இ இங்க தான் நான் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நபராக கருதப்படுகிறேன். ஓகே. என் ஸோ குடும்பத்துல நான் ரொம்ப முக்கியமான நபர். ஏன்னா நான் தான் எல்லாருக்கும் சாப்பாடு குடுக்குறேன். அம்மா இல்லன்னா சாப்பாடே நல்லா இருக்காது. ம். அம்மா சமைச்சா தான் அப்படிங்கிற ஒரு சிக்னிஃபிகன்ட் எமோஷனல் நீட் அவங்களுக்கு கிடைக்குது. ஓகே. அதுல வந்து அவங்களுக்கே தெரியாம அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஹாப்பினஸ். இந்த குடும்பத்துக்கு நான் தான் ரொம்ப முக்கியம். நான் ஒரு நாள் கிச்சனுக்குள்ள போலன்னா, இவங்க வெந்நீர் கூட வச்சு குடிக்க மாட்டாங்க. ஸோ அந்த மாரி முழு குடும்பத்தையே தன்னுடைய உள்ளங்கையில் தாங்குவதைப் போல உணருகிறார்கள். ஆ ஆ ஆட்டோமேட்டிக்கா நெறைய குடும்பங்கள்ல அதுதான் உண்மையாவும் இருந்துச்சு. ம். எங்க அம்மா போய் சமைக்கணும். அம்மா சமைச்சா தான் அல்லது என்னுடைய மனைவி சமைச்சா தான் அப்படிங்கிற அளவு யோசிக்கும்போது தெரிந்தோ தெரியாமலோ அவருடைய உணர்வின் தேவை அடுத்த தேவை என்னன்னா இந்த நீட் ஆஃப் சிக்னிஃபிகண்ட் ஓகே. முக்கியத்துவம் வாய்ந்த நபராக நான் இந்த குடும்பத்துக்கு மிக மிக முக்கியமான நபர் அப்படிங்கிற உணர்வு பெரும்பாலும் பெண்களுக்கு எங்க கிடைக்குன்னா கிச்சன் தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கும்போது தான். ஓகே. இப்போ என்ன ஆகுது, அம்மா இருக்கிறாங்க, பையன் இருக்கிறான். இப்போ பையனுக்கு கல்யாணம் ஆகுது. மருமகள் இருக்காங்க. மருமகள் உள்ள வரா. உள்ள வரும்போது அம்மா தான் அந்த கிச்சன் கண்ட்ரோல்ல வச்சுக்கிறாங்க. இப்போ மருமகள் என்ன செய்றான்னா, தன்னுடைய புருஷனுக்கு அந்த சிக்னிஃபிகன்ட் நீட் ஆட்டோமேட்டிக்கா வருது. நான் சமைப்பதை என்னுடைய கணவன் சாப்பிடணும். ம். அவருக்கு பிடிச்சத நான் செஞ்சு குடுப்பேன். அப்படிங்கிற இடத்துக்கு இவங்க கிச்சனுக்கு போம்போது தான் 2 பேரும் அந்த சிக்னிஃபிகன்ட் நீட் அவங்களுக்கு இருக்குது. அங்க தான் 2 பேரும் மோதிக்கிறாங்க. ஓ! அதனால தான் ரொம்ப சில வீடுகள்ல பார்த்தோம்னா, ரொம்ப முடியாம இருப்பாங்க. ம். பலவீனமா ம். இருப்பாங்க. ஆனாலும் கிச்சன்ல நான் தான் எல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நிக்கிறாங்க. அப்போ இந்த சிக்னிஃபிகன்ட் நீட் தான் அவங்கள அறியாமலே அ அவங்கள அ புஷ் அறியாம பண்ணி இருக்குது. இன்னொரு பக்கம் வந்து வயதானால் கூட அந்த வயதானாலோ அல்லது சரீர பலவீனம் இருந்தாலும் கிச்சன விடாம இருக்க காரணம் என்னன்னா, கிச்சன விட்டுட்டோம்னா நம்முடைய முக்கியத்துவம் அந்த குடும்பத்தில போயிடுமோ? போயிரும். நம்மள யாரும் கண்டுக்க மாட்டாங்களோ? நம்முடைய தேவை இல்லாமல் போயிடுமோ? ம். தேவையில்லாத ஒரு ஃபீல் வந்துருமோ? அப்படிங்கிற ஒரு ஒரு இன்செக்யூர் ஃபீல் அவங்களுக்கு ஓகே. ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஓகே. அதனால தான் அவங்களுக்கு முடியாட்டாலும் பலவீனமா இருந்தா கூட அந்த கிச்சன விட்டு குடுக்குற மனசு வரமாட்டேங்குது. ஓகே. இப்போ ஓகே. நமக்கு பார்வையில எல்லாருடைய பார்வையில என்ன இருக்குன்னா, என்ன இவங்க கிச்சனுக்குள்ளே இருக்கிறாங்க. இங்க ம். கிச்சன் பிரச்சனையே இல்ல. சமையல் பிரச்சனையே இல்ல. நான் இந்த குடும்பத்துக்கு முக்கியமான நபர் என்று அவர்கள் உணருவதற்கு அவர்கள் எடுத்துக்கொண்ட ஒரு இடம். இப்போ இது மாறணும். இது கொஞ்சம் கொஞ்சமா தான் மாத்த முடியும். உடனே கம்ப்ளீட்டா மாத்த முடியாது. மாறணும் அப்படின்னா, அந்த வீட்ல இருக்கிற ஆண்கள் அல்லது பையன் அல்லது ம். ஹஸ்பண்ட் அவங்க சொல்லணும், "நீ எனக்கு ரொம்ப முக்கியமான நபர் தான். நீ எனக்கு சமைச்சு குடுக்காட்டா கூட, உன் பலவீனத்து நிமித்தம் நீ கிச்சன்ல போகாட்டா கூட, இந்த குடும்பத்துக்கு நீ ரொம்ப மிக முக்கியமான நபர்." அப்படிங்கிறத உணர வைத்து விட்டால், கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா சார். அது சரியா கொடுக்கும். ஓகே. நீங்க ஓகே. பெண்கள பத்தி சொல்றீங்க. இன்னொரு பக்கம் ஆண்கள பத்தி அதுதான் சொல்லுங்களேன். அடுத்து கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் பாஸ்டர். ஆண்கள் எத மேக்ஸிமம் விட்டு குடுக்க மாட்டாங்கன்னா, அந்த பணத்த ஹேண்டில் பண்றத விட்டு குடுக்க மாட்டாங்க. நெறைய எக்ஸாக்ட்லி, வீடுகள்ல. எக்ஸாக்ட்லி. நான் தான் நான் சம்பாதிக்கிற நபராக இருந்தா தான், என்னுடைய குடும்பத்தில நான் வந்து சிக்னிஃபிகன்ட்டா இருக்க முடியும். எப்போ ஆண்கள் சம்பாதிக்காத அல்லது பணத்த ஹேண்டில் பண்ணாத நபர்களா மாறிர்றாங்களோ, அப்ப அங்க வந்து ம். சிக்னிஃபிகன்ஸ் குறைஞ்சிருது. என்னுடைய முக்கியத்துவம் குறைஞ்சிருதுன்னு நினைத்துக் கொள்கிறார்கள். அதனால அங்க பிரச்சனை வருது. அதனால தான் பாருங்க, பெரும்பாலும் வீட்டு கடன்களை எல்லாம் பெரும்பான்மையான குடும்பங்கள்ல வீட்டு கடன்களை சுமப்பதெல்லாம் ஆண்களாகத்தான் இருக்கும். ம். ஏன்னா, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இது கடன்களோ அல்லது இந்த நிர்வாக பொறுப்போ, அதாவது பொருளாதார சம்மந்தப்பட்ட நிர்வாக பொறுப்பை ஒரு ஆண் சுமக்கும் பொழுது, அவன் அந்த குடும்பத்துக்கு முக்கியத்துவம் வாய்ந்தவனாக தெரிகிறான். ஓகே. இது எதுவுமே இல்லன்னா, நான் அந்த வீட்ல 0 நான் இந்த வீட்ல ஒண்ணுமே இல்லைங்கிறது போல ஒரு தவறான எண்ணம் வருகிறது. ம். அப்போ மனைவியா இருக்கிறவள் என்ன செய்யணும், புருஷனுக்கு அந்த முக்கியத்துவம் யூ ஆர் சோ இம்பார்ட்டன்ட் டூ திஸ் ஃபேமிலி. இந்த குடும்பத்துக்கு நீ மிக முக்கியமான ஒரு நபர் அப்படிங்கிற ஒரு உணர்வை மனைவி ஏற்படுத்தணும். ஸோ கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் நீ ரொம்ப மிக முக்கியமான ஆள். இந்த குடும்பத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான ஆளுங்கிறத புரிய வச்சுட்டா, இந்த சிக்னிஃபிகன்ட் நீட் வந்து ஓரளவுக்கு பூர்த்தி ஆகும். ஓகே. ஓகே. ரொம்ப புதுசா இருக்குது. ஒரு டிஃபரண்டான ம். பார்வையில பார்க்க முடியுது பாஸ்டர்.
அப்போ நம்ம இந்த சிக்னிஃபிகன்ட் ஃபீல் ம். குடும்பத்துல கணவன் மனைவிக்கு இடையில் தேவை என்பதை ரொம்ப ஆழமா சொல்லியிருக்கீங்க. இதை எப்படியெல்லாம் நம்ம வெளிப்படுத்துறது ம். குடும்பத்துல? இது மூலமா நம்ம இதை காட்டலாம். அப்படி ஓகே, ஏதாவது ஒரு ஓகே. சில டிப்ஸ் சொன்னீங்கன்னா. கண்டிப்பா, கண்டிப்பா. இப்போ வந்து எப்படி அத வெளிப்படுத்தலாம்? ம். அதுக்கான அர்த்தங்கள் என்ன? ம். என்ன வார்த்தை சொல்லி ஆ, ஆ. வெளிப்படுத்தலாம்? இப்படிலாம் நம்ம கொஞ்சம் பிரிச்சு பார்த்துட்டோம்னா கொஞ்சம் பெட்டரா ஓகே, இருக்கும்னு ஓகே. நெனைக்கிறேன். ஒண்ணு வந்து அங்கீகாரம். ம். ரெகக்னைஸ் பண்ணணும். ஒரு கணவன், மனைவி அப்படிங்கிற உறவுல இருக்கும்போது, பெற்றோர், பிள்ளைகள் எந்த எந்த ரிலேஷன்ஷிப்பா ஒரு குடும்பத்தில வரும்போது, ரெகக்னைஸ் பண்ணணும். அத ரெ ரெ அங்கீகரிக்கணுங்கிறது வந்து, என் குடும்பத்தார் என்னை கவனிக்கிறார்கள், ம். என்னை பார்க்கிறார்கள் அப்படிங்கிற உணர்வை ஏற்படுத்தணும். ம். எப்படி ஏற்படுத்துறது? "அப்பா, நீங்க எங்களுக்காக எவ்ளோ ஹார்டா ஒர்க் பண்றீங்க. நீங்க எங்களுக்காக இவ்ளோ கஷ்டப்படுறீங்களே!" ஓகே. அப்படின்னு ஒரு பொண்ணோ, ஒரு பையனோ அப்பாட்ட சொல்லியாச்சுன்னா, அப்பாவுக்கு அத விட ஒரு ஹாப்பினஸ் வேற என்னவா இருக்க முடியும்? யூ ஃபீல் சிக்னிஃபிகன்ஸ். இந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப முக்கியங்கிறத புரியுது. நான் அம்மாட்ட போய், இந்த ஃபேமிலிக்காக நீங்க எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்ணீங்க? எவ்வளோ ஒர்க் பண்றீங்க? அ ய அதாவது மொத்தத்தில அவங்க செய்ற சின்ன சின்ன வேலைகள கூட ரெகக்னைஸ் பண்ணப்படுகிறோம் என்று தெரிந்தாலே, ஆட்டோமேட்டிக்கா ஓகே. சிக்னிஃபிகன்ட்டான ஃபீல் ஆட்டோமேட்டிக் வந்துரும். இது ஒரு விதம். ஓகே, ஓகே. 2வது எப்படி அப்படின்னா, பாராட்டு. நம்ம ஏற்கனவே நெறைய பார்த்துருக்குறோம். பார்த்துட்டே இருக்கிறோம். ம். அப்ரிஷியேட் பண்ணணும், பாராட்டணும் அப்படின்னு. அப்படி பாராட்டும்போது என்ன கிடைக்குது அப்படின்னா, இவர்கள் எனக்கு நன்றி சொல்லுகிறார்கள். நான் வந்து மதிப்பாக கருதப்படுகிறேன். ம். ம். இவங்க எனக்கு நன்றி சொல்றாங்க. அப்படிங்கும்போது அந்த பாராட்டு அவங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துது. ரொம்ப என்னன்னா, ஆங்கிலத்தில சொல்லும்போது, "யூ மீன் சோ மச் டூ மீ." ஓகே. நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். நீங்க ம். எனக்கு ரொம்ப முக்கியம். நீங்க இல்லன்னா எனக்கு வாழ்க்கைன்னு அர்த்தமே இல்ல. ம். ம். நீங்க ம். இருக்கிறது தான் எங்களுக்கு எங்களுடைய வாழ்க்கை நிறைவா இருக்கிறதுக்கு காரணமே, இந்த வீட்டில் நீங்க இருப்பது தான். நீங்க இல்லன்னா எங்களுக்கு இல்ல. ஒண்ணுமே இல்ல. அப்படிங்கிறத செத்ததுக்கு அப்புறம் சொல்லக்கூடாது. ஏன்னா நெறைய நேரத்தில என்ன எஸ். செய்றோம்னா, வீட்ல இருக்கிற ஒரு ஆள் செத்ததுக்கு அப்புறம் தான், ஐயோ! இவங்க இல்லாம போயிட்டாங்க. இவங்க இருக்கிற வரைக்கும் நிறைவா இருந்துச்சு அப்படிம்பாங்க. உயிரோடு இருக்கும் பொழுது, ஆரோக்கியமாக இருக்கும் பொழுதே, நீங்க இருப்பது எங்களுடைய ம். வாழ்க்கைக்கான அர்த்தத்தை குடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லும் பொழுது, அவங்க மதிப்பை ஒவ்வொருவரும் தன் தன் மதிப்பை உணர்ந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கிறது. ஓகே. 3வது சொல்லும்போது, ஒரு இந்த குடும்பத்தில நானும் ஒரு ஆளு தாங்கிற அந்த உணர்வை கொண்டு வரதுக்கு ஒரு பார்ட்னர்ஷிப். பார்ட்னர்ஷிப் மீன்ஸ் நான் எப்படி சொல்றேன் அப்படின்னா, அ எந்த தீர்மானம் எடுத்தாலும், எந்த காரியத்தை செய்தாலும், கணவனும் மனைவியும் உட்கார்ந்து டிஸ்கஸ் பண்ணி, உன்னுடைய இன்புட் என்ன? என்னுடைய இன்புட் என்ன? நம்ம சேர்ந்து என்ன செய்யலாம்? ஓகே. அப்படிங்கிறது தான் வந்து ரொம்ப சரியா இருக்கும். ஸோ அதுதான் என்ன ஆகுது அப்படின்னா, பார்ட்னர்ஷிப். ஆமா, இந்த வீட்ல என்ன கேட்காம எதுவுமே செய்ய மாட்டாங்க. ஓகே. அவரவர் இஷ்டத்துக்கு செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த குடும்பத்தில யாருமே முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள் இல்லை என்று அர்த்தம். எ சில சில மனைவிமார் சொல்றத பார்த்துருக்கேன். சில சகோதரிகள் சொல்லும்போது, என்னுடைய கணவர் என்கிட்ட கேட்காம எதையுமே செய்ய ம். மாட்டாரு. ம். அவர் என்ன நடந்தாலும் என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிருவாரு. இந்த உணர்வை ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு குடுத்துட்டா, அந்த மனைவிக்கு வந்து நான் இந்த ரொம்ப முக்கியமான நபர்ங்கிறத ஃபீல் பண்ண வச்சுருவாரு. ம். அதேபோல மனைவி ஒரு கணவன் சொல்லணும், என் மனைவி என்னிடத்தில் கேட்காம எந்த தீர்மானமும் எடுக்க மாட்டாங்க. எதுனாலும் என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுவாங்க. அவங்க அம்மா வீட்டுக்கு போறதா இருந்தா கூட என்கிட்ட கேட்பாங்க. ம். ம். இது ம். வந்து அனுமதி பெறுவது அல்ல. கட்டுப்பாட்டுக்குள்ள எஸ், எஸ். இருக்கிறத அர்த்தம் அல்ல. நாங்க 2 பேரும் எதையுமே ஷேர் பண்ணி செய்வோங்கிற ஒரு புரிதல் வந்துருச்சு அப்படின்னா, நாங்க எங்க குடும்பத்தில இன்வால்வ் பண்றோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்வால்வ் பண்றோம். நாங்க டீம் ஒர்க் பண்றோம். நாங்க சேர்ந்து தான் செயல்படுறோம். அப்படிங்கிற அந்த உணர்வை கொடுப்பது. ஸோ நீங்க சொல்லும்பொழுதே ஒரு மனசுல தோன்றது. இப்போ ரீசென்ட் டேஸ்ல நெறைய பேர் சொல்றது, ம். இந்த இண்டிபெண்டன்சி அப்படிங்கிற ஒரு வார்த்தையில, இந்த கணவன், மனைவி ஒருவருக்கொருவர் சேர்ந்து ம், பேசி ம், ம், முடிவெடுப்பது பல இடங்கள்ல போயிருது. என்ன சொல்லிடுறாங்கன்னா ஒரே வார்த்தையில, அது என்னோட பெர்சனல். ம், அது என்னுடைய அ என்னோட ம். தனிப்பட்ட ஒரு ஏரியா. அதுக்குள்ள அது நான் என்னால பண்ணிக்கிறேன். அப்படிங்கிற ஒரு இடத்துக்குள்ள போயிடுறாங்க. எஸ், ஸோ நீங்க எஸ். சொல்றது ரொம்ப தேவையானதா அதாவது தோன்றுது. ஆட்கள் என்ன யோசிக்கிறாங்கன்னா, நான் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க ம், மாட்டேன். ம், ம், இந்த ம். ஏன்னா ஒரு பாட்டி காலத்தில, அம்மா காலத்தில மனைவிமார் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லா வந்து தங்களுடைய கணவர எஸ். டிபெண்ட் பண்ணியிருந்தாங்க. வயதான தாத்தாவா இருந்தா, பாட்டிய தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா டிபெண்ட் பண்ணியிருப்பாரு. ஸோ இந்த மாரி நான் டிபெண்டன்ஸா இருக்க மாட்டேன். இண்டிபெண்டன்ட்டா தான் இருப்பேன்னு சொல்லி, இப்ப இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போயிட்டோம். ஸோ ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். டிபெண்டன்சியும் தப்பு, இண்டிபெண்டன்ட்டும் தப்பு. இன்டர் டிபெண்டன்ட்ன்னு ஒரு வேர்ட் இருக்குது. ஓகே. இண்டிபெண்டன்ட்டா இருப்பேன். ம், அதே நேரத்தில நான் டிபெண்டன்ட்டாவும் இருப்பேன். நாங்க 2 பேர் சேர்ந்து தான் செய்வோம். ம், ம், அப்படிங்கிறது தான் இன்டர் டிபெண்டன்ட். ம், ம். இதுதான் வந்து ஃபேமிலிக்கு சூட் ஆகும்.
ஓகே. இந்த வார்த்தை ஸோ உங்களுக்கு புரியுதுன்னு அந்த நினைக்கிறேன். வார்த்தையும் பார்ட்னர்ஷிப்பும் ஒண்ணும் சொல்லலாமா பாஸ்டர்? இல்ல வேற வேறயா? இல்ல. பார்ட்னர்ஷிப்ங்கிறது நான் எல்லாத்தையும் இன்வால்வ் ஓகே, பண்ணி ஓகே. பங்களிப்பு குடுப்பேன். ம்ஹ்ம். என்னுடைய பங்களிப்பு அங்க இருக்கும். ம்ஹ்ம். இன்டர் டிபெண்டன்ட்ங்கிறது என்னால நான் இண்டிவிஜுவலா யோசிப்பேன். என்னால தனியாவும் நான் யோசிச்சு, ம். தனியாக தீர்மானம் எடுப்பதற்கும் எனக்கு இந்த வீட்ல ரைட்ஸ் குடுக்கப்பட்டிருக்குது. ஓகே. என்னதான் நான் தனியா தீர்மானிக்கக்கூடிய ரைட்ஸ் எனக்கு இருந்தாலும், அந்த அதிகாரம் இருந்தாலும், நாங்க வாழ்க்கை துணை. ம். ஆகவே என்னுடைய கணவரிடத்தில் நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஓகே. அந்த இடத்துல டிபெண்டன்ட் வந்து இன்டர் டிபெண்டன்ட்டா நாங்க 2 பேர் சேர்ந்து ஓகே, டிசிஷன் ஓகே, எடுப்போம். ஓகே. அப்படிங்கிற இடத்துக்கு போகும்போது, அந்த குடும்பம் ரொம்ப ஸ்மூத்தா. ரொம்ப ஸ்மூத்தா, ஓகே. ஆரோக்கியமான ஒரு குடும்பமா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓகே, அந்த ஓகே. பார்ட்னர்ஷிப் இருக்கணும். ம். ரொம்ப நல்ல வார்த்தைய நினைவுபடுத்துனீங்க. இன்டர் டிபெண்டன்சி அது ம். கண்டிப்பா இருக்கணும். ஓகே, ஓகே. 4வது சொல்லும்போது மதிக்கணும். மதிக்கணும்னா வந்து வாங்க, போங்க அப்படி சொல்றது இல்ல. ம். ஒவ்வொருத்தருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு குடுக்கணும். இப்போ நான் பேசுறேன், நீங்க வந்து ரொம்ப அழகா கேட்குறீங்க. ம். அதனால எனக்கு வந்து சொல்ல தோணுது. அப்படி சொல்ல தோணும் இது எதுக்காக சொல்ல தோணுது? நான் பேசுவதற்கு நீங்க மதிப்பு குடுத்து கவனிக்கிறதுனால, நான் ம். தொடர்ந்து உங்களோட பேசிட்டே இருக்கிறேன். சப்போஸ் யோசித்து பாருங்களேன், நான் பேசுறேன். நான் பேசுறது ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க பாட்டுக்கு வேற வேற கேள்வி கேட்டுட்டு இருந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்? இந்த புரோகிராமே வந்து என்ன செஞ்சிரும்? வீடும், உறவும் இல்லாம சண்டையும், கத்திங்கிற மாரி போயிடும். ஸோ வீடும், உறவும் வளரணும் அப்படின்னாலே, ஒருத்தர் பேசுவதை இன்னொருத்தர் கேட்கணும். அடுத்து ஒருத்தருடைய உணர்வுக்கு மற்றொருவர் மதிப்பு குடுக்கணும். ஸோ ம். இந்த மாரி ஒரு மதிப்பு குடுக்கிற உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற தன்மை இருக்குமானால், ரொம்ப நல்லா இருக்கும். அது எப்படி நம்ம டெவலப் பண்றது அப்படின்னா, மதிப்பில்லாத வார்த்தைகளை பயன்படுத்துவதை நிறுத்தணும். ஓகே. குடும்பத்தில். மதிப்பில்லாத வார்த்தைகள்னா என்ன? மனைவி ஒரு விஷயத்த சொல்ல வர்றாங்க. போ உனக்கெல்லாம் என்ன தெரியும்? உனக்கு உலகமும் தெரியாது, ஊரும் தெரியாது. சும்மா இரு. அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, இது இட்ஸ் அ டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட். மேபி அவங்க ஷேர் பண்ண வர்ற விஷயம் வந்து ஒருவேளை கணவருக்கு அது ரொம்ப சில்லியா இருக்கலாம். ம். ஆனாலும் அவங்க சொல்ல வர்றாங்கல்ல. அதேபோல பாருங்க, இன்றைக்கு இருக்கிற நெறைய வீடுகள்ல இருக்கிற இன்னொரு பிரச்சனைன்னா, என் புருஷனுக்கு ஒண்ணுமே தெரியாது. நெறைய இடங்கள்ல போய் ஷேர் பண்ணுவாங்க. அவரு எல்லாம் செய்வாருங்க. பட் இந்த வீட்டு விஷயத்துல அவருக்கு ஒண்ணுமே தெரியாது. அது எப்படி தீர்மானம் எடுக்க போகுது? அதுக்கு ஒண்ணும் தெரியாது. இப்படி சொல்ற மனைவிமார்களுடைய எண்ணிக்கை இப்ப ரீசென்ட்டா நெறையாவே பெருகிட்டே இருக்கு. ம். இது எல்லாமே டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் வேர்ட். இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் அந்த மரியாதை இல்லாத வார்த்தையும் மாத்தணும். அதே நேரத்துல இந்த டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல் டோனுன்னு ஒண்ணு இருக்கு. ம். இந்த இப்ப சொன்னீங்களே, அப்படிங்கிற வார்த்தை. இது வந்து நீங்க அங்கீகரிக்கிற மாரி சொன்னீங்க. ஓகே. இதையே கட் பண்ற மாரியும் சொல்லலாம். ஒரே சத்தம் தான். அது அந்த ஓகே. டோன் ரொம்ப முக்கியம். அதனால அடிக்கடி நான் எங்க சர்ச்ல சொல்லுவேன். நான் பார்க்குற நெறைய கப்பிள்ஸ்ட்ட சொல்லும்போது, டோனும் டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ஓகே. டோன் அண்ட் டைமிங். டைமிங். ஏன்னா, ஓகே. எந்த நேரத்துல எந்த டோன்ல பேசணும் ஓகே. இருக்கு இல்லையா? இப்போ இது ப்ரோகிராம். இந்த ப்ரோகிராம்ல நம்ம பேசுறோம். மைக் வச்சிருக்கிறோம். சிஸ்டம் இருக்குது. இதுல நம்ம வாய்ஸ் எல்லாம் இது பண்ணி ம். குடுக்குறாங்க. ஸோ இப்போ போய் நான் வந்து ஒரு 1000 பேருக்கு பேசுற மாரி கத்தணுங்கிற அவசியம் இல்லைல்ல. கண்டிப்பா. டோன் ரொம்ப முக்கியம். ம். இப்போ 1000 பேர் இருக்கிற இடத்துல கூட நல்ல மைக் இருக்குது. மைக் ஆம்பிளிஃபையர்ல இருக்கும்போது நான் கத்தணுங்கிற அவசியம் இல்ல. நான் எனர்ஜி ரொம்ப குடுக்கணுங்கிற அவசியம் இல்ல. ம். அப்படி கத்துனா அங்க இருக்கிறவங்களுக்கு இரிட்டேட்டிங் ஆயிடும். டோன் ரொம்ப ரொம்ப முக்கியம். டைமிங்கும் ரொம்ப முக்கியம். ம். இல்ல? ஸ் ஆ. ம். ஏதாவது வீட்ல உள்ள எக்ஸாம்பிள் ஏதாவது இதுக்கு சொன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் வீட்ல இருக்கிற பாஸ்டர். எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லும்போது, நைட் நேரம் உட்காந்து பேசிட்டு இருக்கிறோம். இப்ப என்ன டோன்ல பேசணும்? கத்தணுமா? தேவையில்ல. ம். எப்பயுமே கத்த வேண்டிய அவசியமே இல்ல. இல்ல? ரொம்ப அழகா ஒருத்தர் சொல்லும்போது சொல்றாரு, "2 இருதயங்கள் இணைந்திருக்கும் பொழுது சத்தம் குறையா இருந்தா போதும்." ம். இந்த திருமண நாளான ஆரம்ப புதிதில் இருக்கிற கப்பிள்ஸ பாருங்க, என்ன பேசுறாங்கன்னே தெரியாது. பக்கத்துல உட்கார்ந்து கேட்டா கூட அவங்க சத்தம் நமக்கு கேட்காது. ஏன்னா, அவ்வளவு பேசுவாங்க. ம். அவ்ளோ சைலன்ட்டா இருக்கும். ஆனா கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதே கப்புல் ஒரு 3 வருஷம் கழிச்சு பக்கத்துல தான் உட்கார்ந்துருப்பாங்க. ஆனா 10 வீட்டுக்கு கேட்குற மாரி இந்த அம்மா கத்தும். அவர் அடுத்து 10 வீட்டுக்கு கேட்குற மாரி இவர் கத்துவாரு. ஏன்னா, இருதயம் தூரமாகும் பொழுது சத்தம் அதிகம் தேவைப்படும். இருதயம் இணைந்திருக்கும் பொழுது சத்தம் குறையா இருந்தாலே ரொம்ப போதும். பியூட்டிஃபுல்லா இருக்கு பாஸ்டர். அப்போ டோன் ரொம்ப முக்கியம்னா, இருதயம் இணைய அங்க டோன் குறையும். ம். இன்னும் சொல்லப்போனா, இருதயம் சங்கமித்திருக்குமானால், தமிழ்ல ரொம்ப அழகான வார்த்தை. 2 இருதயங்கள் சங்கமித்திருக்குமானால், அங்கு சத்தமே தேவையில்லை.
பார்வை ஒன்றே போதும். ம், ம். ஸோ இதெல்லாம் கணவன் மனைவி உறவுக்குள்ள இந்த காதல் மொழிகள்லாம் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்குது. ஸோ டோன் அண்ட் டைமிங் டைமிங். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகே. அடுத்து இன்னொரு ஒரு 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 விஷயம் இந்த சிக்னிஃபிகண்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு வந்து என்கரேஜ்மெண்ட், உற்சாகப்படுத்துதல். ம், ம். நான் உன் கூட இருக்கிறேன். உன்னால நிச்சயமா முடியும். நிச்சயமா உன்னால ஜெயிக்க முடியும். அப்படின்னு மனைவி கணவனை பார்த்து, கணவன் மனைவியை பார்த்து அப்படி ஒரு என்கரேஜ்மெண்ட் குடுத்தாச்சுன்னா, ரொம்ப சூப்பரா ம். டெவலப் ஆக முடியுமே. ஓகே. சமைக்கவே தெரியாதும்பாங்க. இன்னைக்கு நெறைய சகோதரிகள் திருமணமான அன்னைக்கு சமைக்க தெரிஞ்சிருப்பாங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு 90% சகோதரிகளுக்கு சமைக்க தெரியாம தான் வந்திருப்பாங்க. ஆனா சில கணவன்மார், "உன்னால முடியுமா? நீ என்ன சமைச்சு குடுத்தாலும் சாப்பிடுவேன்னா" அதே லெவல்லயா இருக்கிறாங்க. வித்தின் அ இயர் 1 வருஷத்துக்குள்ள சமையல்ல எக்ஸ்பர்ட்டா ம், மாறிர்றாங்க. ம். ஏன் எக்ஸ்பர்ட்டா மாறுறாங்கன்னா, இந்த என்கரேஜ்மெண்ட். இத குறை சொல்லிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், சமையல் வராது. அதே உதாரணத்துக்கு சமையல் சொல்றேன். ம், எப்ப ம். பார்த்தாலும் சமையல்னு யோசிச்சுட்டு இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு சொல்றேன். "உன்னால முடியும். நம்ம முடியும்." அப்படின்னு சொல்லி டெவலப் பண்ணா. எத்தன பேர பார்த்துருக்கிறோம். 10த் முடிச்ச பொண்ண கல்யாணம் பண்ண சில சகோதரர்கள், அவனுடைய மனைவிய என்கரேஜ் பண்ணி எம்.ஃபில் வரைக்கும் படிக்க வச்சிருக்கிறாங்களே. பிஹெச்டி முடிக்க வச்சிருக்கிறாங்களே. ம். இதெல்லாம் சாத்தியம் தானே. ஓகே, இது ஓகே. எதுக்காக சாத்தியமாகுது? பிகாஸ் ஆஃப் த என்கரேஜ்மெண்ட். ஸோ நம்ம எப்பயுமே இந்த இந்த சிக்னிஃபிகன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கணும்னு 5 விஷயம் சொன்னேன். ம். நேயர்களும் கண்டிப்பா அத புரிஞ்சிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அந்த 5 விஷயத்த நான் மறுபடியும் சொல்றேன். நம்பர் 1 என்னன்னா அங்கீகாரம். அவங்க செய்ற சின்ன சின்ன விஷயத்த கூட அங்கீகரிக்கிற வார்த்தைகளை பயன்படுத்தணும். 2வது அவங்கள அப்ரிஷியேட் பண்ணணும். பாராட்டணும். ஓகே. பாராட்டுதல் என்பது அவங்களுக்கு தேங்க்ஸ் பண்றதா இருக்கலாம். அவங்க சின்ன சின்ன வேலைகள செய்யும் பொழுது, "இது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு." அப்படின்னு நீங்க இருக்கிறதுனால தான் எங்களுக்கு வாழ்க்கை அர்த்தமே கிடைச்சிருக்குங்கிறது மாரி சொல்லுகிற ம். வார்த்தைகளாக இருக்கலாம். 3வது பார்ட்னர்ஷிப், இன்டர் டிபெண்டன்ட் அந்த ஓகே. வார்த்தை பண்ணணும். பகிர்ந்து கொள்ளாமல் நாங்கள் தீர்மானிக்க பண்ண மாட்டோம் மாட்டோம். அப்படிங்கிற இடத்துக்கு வரணும். 4வது மதிப்புக்குரிய வார்த்தைகள். அங்க தான் டோனும், டைம். டைமிங்கும் பத்தி பேசணும். 5வது ஒருவரை ஒருவர் உற்சாகப்படுத்துதல். ஓகே. இந்த 5 விஷயத்த செய்யும்போதே, அந்த சிக்னிஃபிகன்ட்டா ஃபீல் பண்ண வைக்கிற அந்த உணர்வுக்குள் கணவன மனைவிய நடத்தும்போது, ரொம்ப சூப்பரா இந்த குடும்பத்துக்கு நான் ரொம்ப மிக முக்கியமான நபர். இந்த ஃபேமிலிக்கு நான் இல்லன்னா, இந்த ஃபேமிலி ரன் ஆகுறது கஷ்டமா இருக்கும். அப்படிங்கிறது போல ஒரு ஃபீல் வந்துருச்சுன்னா, அந்த குடும்பம் ரொம்ப சூப்பரா டெவலப் ஆகும். ஓகே, ஓகே. ஃபர்ஸ்ட்டு நம்ம கிச்சன்ல ஆரம்பிச்சு டோன், டைமிங் வரைக்கி ம். ஒரு ரோலர் கோஸ்டர் ரைடு மாரி போச்சு. பார்த்து கொண்டிருக்கிற நேயர்களுக்கும் அ இன்னைக்கு எபிசோட் ரொம்ப பிரயோஜனமா இருக்கும்னு நெனைக்கிறோம். சொன்ன எல்லா காரியங்களையும் கேட்கிறதோடு மாத்திரம் இல்ல, கணவன் மனைவியா சேர்ந்து பாருங்க. அ குடும்பத்தில பிராக்டிஸ் பண்ணுங்க. இன்னும் வரக்கூடிய நாட்கள்ல உங்களுடைய கேள்விகளுக்கு இன்னும் வித்தியாசமான பதில்களோடு அடுத்த வாரம் சந்திக்கிறோம். அன்டில் தென் பாய் ஃப்ரம் இமானுவேல்.